இன்றைக்கி ஃப்ளவர்ஸ் டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளான ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்பைரல், ஹம்ஸு, ஃபில்லிங்ஸ் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்பைரல் சுற்றி ஹம்ஸு நான் சொன்ன மாதிரி 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது லைட்டாக லுக் லைக் சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ இதை சுற்றி ஒரு ஆஃப் சர்க்கிள் வச்சு இதை ஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கேப் விட்டு இப்போ வந்து வெறும் ஸ்பைரல் இந்த ஆஃப் சர்க்கிள் வச்சு ஒரு ஃபஸ்ட்டு சர்க்கிளை வந்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். இது வந்து லைட்டாக நமக்கு ரோஸ் மாதிரி வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பைரலை வச்சு ஆஃப் லீஃப் யூஸ் பண்ணி ஃப்ளார் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இல்லை அது கடைசியாக பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ரோஸ் எப்படி ஸ்பைரல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் இதோட சைடில் பாருங்க ஒரு அதே மாதிரி இந்த சைடு அப்புறம் இதை சுற்றி ஒரு ஆஃப் சர்க்கிள் கொடுக்கணும். இப்போ இதை சுற்றி
இப்போ இதை சுற்றி நம்ம ஒரு லீவ்ஸ் ட்ரா பண்ணி ஒரு ஆஃப் பெட்டல் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ லைக் சன்ஃப்ளவர் சாரி ஹைபிஸ்கஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நடு சென்டர் இல்லாமல் கொஞ்சம் கிராஸ். இப்போ இதை சுற்றி வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம ஷேட் பண்ணணும். ஷேடிங் வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும், நீங்கள் ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுக்கூடாது. நீங்கள் ஷேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி இதாகும். அப்போ நீங்கள் லைட்டாக கொஞ்சம் எடுத்து விட்டு நீங்கள் ஷேட் பண்ணி நெக்ஸ்ட்டு இதை ஷேட் பண்ணிவிட்டு இந்த லீவ்ஸை நம்ம ஹைலைட்ஸ் பண்ணிடலாம். ஹைலைட் பண்ணால் தான் ஃப்ளவர் வந்து நல்லாயிருக்கும். சாரி, என் கை அங்கங்கே பட்டுருது. இந்த மாதிரி கை படாமல் நம்ம இந்த சுண்டு வரல் படாமல் தூக்கி தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளவருக்கு வந்து ஒரு ஃப்ளவரையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஹைலைட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இன்னொரு டிசைன் பார்க்கலாம். இன்னொரு ஃப்ளவர் மாடல். இது வந்து லோட்டஸ் வித் இந்த ஹைபிஸ்கஸ் வச்சு. ஃபஸ்ட்டு லோட்டஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2 லைன்.
இது சும்மா ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைகிறப்ப லைன் கோட் யூஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் வந்து லைன் போடாதீங்க. இப்போ இந்த 3 லைன் லைனுக்குமே இப்போ ஈக்குவலான இதுதான் இருக்கும், கேப் தான் இருக்கும். அப்போ இங்கே போட்டிருக்கீங்களா 1 2 3 4 மொத்தம் 4 வந்துடும். இந்த மேலோட இதை சேர்த்து 4 வரும். ஸோ இதோட இந்த எட்ஜோட மிட்லேருந்து ஒரு லோட்டஸ்க்கு ஒரு ரேப்பிங் லைன் யூஸ் பண்ணி கர்வாக ஒரு லைன். ஓகே, அதுக்கப்புறம் இதோட ஸ்டார்டிங்லேருந்து இருக்கக்கூடாது, இதோட கொஞ்சம் மேலே. ஓகேவா, இதோட ஆஃப்லேருந்து ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த லைனோட ஆஃப், நெக்ஸ்ட்டு இதோட ஆஃப். அதே இதோட ஆஃபு, அப்புறம் செகண்ட் லைனோட ஆஃபு, அப்புறம் தேர்ட் லைனோட ஆஃப். இந்த ஸ்டார்டிங் வரையும் போது இப்படி லோட்டஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பண்ண லோட்டஸ் வந்து வரும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லோட்டஸு. இப்போ இன்னொரு டைப் வரைஞ்சி காட்டுறேன், அது ஒரு டைப் ஆஃப் லோட்டஸ். நம்ம இந்த கர்வை வந்து உல்டாவாக போடுவோம். லைக் கொஞ்சம் கேப் வேணும். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஷார்ப்னஸ்ஸு, இது எல்லாமே கொஞ்சம் ஈவனாக தான் வரணும். ஓகே, இது வந்து கொஞ்சம் க்ராஸாக போயிடுச்சு. என்னோடய ஃபேன் ரேட்டிங் லைன் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த லாஸ்ட்டு இந்த விட்டுட்டு இதை சுற்றி குட்டி குட்டி பால்ஸ் போட்டுக்கலாம். இட்ஸ் லைக் வெதர் இருக்கும்ல, இப்போ ரோஸ்லாம் இது பண்ணால் நடுவில் வெதர் இருக்குல்ல, அந்த மாதிரி குட்டி 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 பால்ஸ். ஒரே சைஸில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதோட ஹைட்டு வந்து இந்த சைடை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக போட்டு, ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இதை சுற்றி ஃப்ளவர்ஸ் லீஃப், ஹைபிஸ்கஸோட லீஃப் மாதிரி தான் போடணும். இந்த ஷேப்பில் தான் இருக்கணும்னு இல்லை, பட் ஆனால் இந்த சர்க்கிள் கனெக்ட் பண்ணும்போது நீ ஒரே சைஸில் இருக்கணும்.
இங்கே நான் வந்து லோட்டஸ் இது பண்ணிட்டதுனால இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கொஞ்சம் கீழே இறக்கி வரைஞ்சி ட்ரா பண்ணியிருக்கணும். நான் கீழே இறக்கி ட்ரா பண்ணி ஓகே. இப்போ இதை சுற்றி நம்ம ஷேடிங் இதில் வந்து டபுள் சைடுமே ஷேடிங் கொடுக்கணும். கீழே மேலே டபுள் சைடுமே ஷேடிங் கொடுக்கணும். இந்த நீங்கள் ஷேடிங் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இதை நீங்கள் இப்போ இப்படி கனெக்டும் பண்ணிடலாம். கேப்பு தான் இருக்கணும்னு இல்லை. இப்போ பாருங்க ஷேடிங். ஏன்னா ஷேட் பண்ணும்போது நமக்கு அடிக்கடிக்கு இது மாட்டிக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் ஷேட் பண்ணணும். நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்புகிறேன். ஏன்னா இதை ஷேட் பண்ணி காமிச்சா ஃபுல்லாக டைம் எடுக்கும். அதர் லீவ்ஸ்லாம் உங்களுக்கு அதர் ஃப்ளவர்ஸ்லாம் வரைஞ்சி காட்ட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஐபிஸ்கஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐபிஸ்கஸ் ட்ரா பண்ணோன்னா நீங்கள் இப்போ ஒரு கோவியான ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஏன் எனக்கு வர மாட்டேன்னா நான் இந்த ஷேட் பண்ணிட்டதுனால கொஞ்சம் நம்ம ஷேட் பண்ணிட்டாலே அந்த கேப்பில் வந்து நமக்கு அந்த ஸ்பேஸ்லாம் மாற்றிக்கும். ஸோ அதனால் நமக்கு இப்படி இருக்குது. போட்டுட்டு இங்கே இப்படி கர்வியான ஒரு லைன் போட்டு இங்கேருந்து ஒரு லைன் இதோட ஆஃப் லைன் க்ராஸாக லைன் போட்டுட்டு இப்போ இதுலேருந்து ஒரு ஐபிஸ்கஸ் லீஃப். ஓகே, கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே கொஞ்சம் அதை கொஞ்சம் லென்த்து பண்ணி இந்த குட்டி 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 இப்போ ஐபிஸ்கஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் சைடுமே வந்து ஷேட் பண்ணணும். ஓகே,
ஹைபிஸ்கஸ் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லா லீஃப்லையுமே டபுள் சைட் ஷேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குட்டி குட்டி பஞ்சஸ் ஃப்ளார் பாட்டி ஸ்பைரல் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு ஸ்பைரல் வச்சு இது இந்த ஷேப்பில் தான் இந்த ஃப்ளவர் இருக்கணும்னு இல்லை, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரணும். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் யூஸ் பண்ணி இன்னொரு ஃப்ளவர் காட்டுறோம். பாருங்க, இப்போ ஸ்பைரலை சுற்றி ஒரு ஆஃப் சர்க்கிள். இப்போ இதை சுற்றி ஹைபிஸ்கஸோட லீவ்ஸ். உங்களுக்கு வந்து இந்த லீவ்ஸ்லாம் ஒரே சைஸில் இருக்கணும் இல்லை, ஆனால் இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதுலேயுமே நம்ம மேல் சைடு மட்டும் ஷேட் பண்ணி மறக்காமல் எல்லா ஃப்ளவருக்குமே நம்ம லாஸ்ட்டாக ஹைலைட்ஸ் பண்ணணும். ஓகே, நான் உங்களுக்கு இதோட வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன்.